எந்த ஊருக்கு போய் எந்த ஊருக்கு வா, நம்ம கையில காஃபி போட்டு குச்சாதான் ஒரு தனி சுகமே மக்களே. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வெட்டி பையன் பிளாக்ஸ் 15வது நாள் கோவாவில் போட்ட காஃபி கையோட பால்கனில போயிட்டு ஒரு ஆழ்ந்த யோசனை இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட்லாம் இருக்குன்னு சொல்லி. அது மறந்தே போயிட்டேன் டோட்டலா. அப்புறம் தான் ஒரு மெசேஜ் வந்தது இன்னைக்கு உங்களுக்கு போட்டோ ஷூட் இருக்குன்னு சொல்லி. அது நான் உங்களுக்கு கடைசியா இந்த வீடியோல சொல்றேன். பயங்கரமான ஒரு போட்டோ ஷூட் இருக்கு. போட்டோ ஷூட் ஒரு பக்கம் வரத்த என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணல இன்னைக்கு. சரி என்னதான் இருக்கட்டும் சொல்லி ஒரு ஒர்க் அவுட் ஒன்று போட்டேன் வீட்லயே. அதனால உஷாரா இந்த பேண்டை வேற தூக்கிட்டு வந்துட்டேன். ஒர்க் அவுட் போட்ட கையோட ஒரு குளிர் ஒன்று போட்டேன். ஆனா சென்னையில இருக்க வெயில் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கோவால வந்து வெயில் வச்சு வாங்குது மக்களே. சென்னைக்கு ஈடு கொடுக்கும் போல இருக்கு. இன்னைக்கு மதிய உணவு கொஞ்சம் ஹெவியான இடத்துக்கு போறனால காலை உணவே கொஞ்சம் ஆம்லெட் பிரெட்டோட முடிச்சிட்டேன். இதோட டைரக்டா மதிய உணவு தான். ஆனா மதிய உணவு வந்து வேற லெவல் இருந்துச்சு மக்களே. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. வெளியே என்ட்ரி தான் எப்படி, ஆனா உள்ள போனா வேற லெவல் அல்டிமேட்டான ஒரு பர்கர் கொடுத்தானுங்க மக்களே. ஆனா அந்த பர்கர் நான் வந்து உலகத்துல சாப்பிட்டதே கிடையாது. வேற லெவல் இருந்துச்சு. உங்களுக்கு கோவா வந்துட்டு பர்கர் சாப்பிடணும் வச்சுக்கலாம். இந்த பர்கர் ஃபேக்டரி வந்து மக்களே வர்த்து வருமா, எந்த ப்ரொமோஷன் கிடையாது. இதுல நம்பர் வந்து சார் உங்க ஷூட்டிங் வந்து 3 மணில 5 மணிட்டாரு. சரி என்ன பண்ணுறது தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்பிங் போயிட்டேன். பார்த்தா இந்த கார் மட்டும் நம்ம கண்ணில் மாட்டாம இருக்க மாட்டேது. எங்க போனாலும் கர்மத்தை அப்படியே கொஞ்சம் நான் சட்டு போட்டு சாமான் வாங்கிட்டேன் மக்களே. நம்ம பையன் வந்து புது ஃபாலோவர் தான் ஞாபகம் வருது. யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, வீடியோ பாக்குறீங்க ஆனா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க மக்களே. அப்படி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன். இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் இருக்கு கேப்னால நம்ம பீச்சுக்கு வந்து ஒரு வாட்ச் அவுட்லாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். நம்ம போட்டோஷூட் நம்பர் கால் பண்ணனால கிளம்பி போயிட்டாங்க. தைரியமா கிளம்பி போயிட்டேன். ஆனா இந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் திகில் விட்டுச்சு. ஏன்னா இந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா காஞ்சனா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்படி திகில் இருந்துச்சு. ஊர் சுத்தி பார்த்தா எவனுமே கிடையாது பக்கத்துல. நம்ம பையா வாஷ் உதவி சொல்லி தரத்துன்னு எடுத்துட்டு போயிட்ட போல. அதுக்கப்புறம் உள்ள போன ஜெட்டி தான் ஈரமான ஜெட்டி கொஞ்சம் காஞ்சிச்சு. நம்ம பீச்ல நெஞ்ச ஜெட்டி சொன்ன மக்களே. யாச்ல தான் நம்ம ஃபுல்லா போட்டோ ஷூட். இதுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியா போடுறேன். கோவா போனீங்கன்னா இந்த மாதிரி யாச்ல வந்து போட்டோ ஷூட் பண்ணா எனக்கு சொல்லுங்க மக்களே. எனக்கு கால் பண்ணுங்க. நான் உண்மையா உங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்குறேன். எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஃப்ரீயாவே கொடுக்குறேன். இது கோவால வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது மக்களே. ஆன்லைன்ல பார்த்துட்டு உஷாரா இருக்கும். அப்படியே போட்டோ ஷூட்லாம் முடிச்சு நம்ம நதியை ஒரு வாட்சா விட்டுட்டு அங்கேயே இரவு ஒன்று முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மட்டே ஆயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. ஃபோக்கஸா இருங்க. மிக்க நன்றி. Hello guys, my new vlog. Please to channel my Sakrapara.